ஒரு டைரக்டர் வரும்போது ரொம்ப பிரைட்டாக வருவார், ஒரு 4-5 டிகேஷன் போட்ட பிறகு காப்பி வெள்ளையாயிரும். இதுதான் உண்மை. சிலர் தான் ரொம்ப எப்போவுமே பிரைட்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, எல்லா நேரத்துலேயும் ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப்பு கூட இறங்கிடக்கூடாது. ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டா கூட நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, கேவலமாக கிண்டல் பண்ணுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். பட் லோகேஷ் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையாக போயிடுச்சு அவர். நம்ம என்ன பண்ணாலும் இந்த கூட்டம் நம்மளை ரசிக்கிறோம் அப்படின்னு. இன்னொன்று, இப்போ பிஸ்னஸே எடுத்துங்களேன். இப்போ லோகேஷ் ரஜினி இணைந்ததால் தான் அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. இதே ரஜினியோட எவ்வளோ டைரக்டர் அதுக்கு முன்னாடி ஞானவேல் சேர்ந்து ஒரு படம் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு? ஒன்றுமே இல்லையா? அப்போ லோகேஷுங்கிற ஒரு பேருக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல, அதை அவர் பார்க்குறாரு. அடடா, நமக்கான மரியாதை இவ்வளோ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. அது இப்போ மாறி இருக்கும் கட்டாயம்.